ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? பேட்டை பராக். இன்றைக்கி நேற்று போன மாதிரி தான். நேற்று ஜெத்தா ஹை ஹாஸ்பிட்டல் போனோம்ல, இன்றைக்கும் அதே மாதிரி ஒரு நேற்று ஒரு கண்டினியூ தான். ஆனால் இது வேறு ஹாஸ்பிட்டலு. அங்கே ஒரு மிஷினோட ஒரு பார்ட்ஸ் ஒன்று போயிடுச்சு சொன்னோம். இப்போ என்ன இதுன்னு பார்க்க போயிருந்தேன். கிங் அப்துல் அஜீஸ் ஹாஸ்பிட்டல் ஜெத்தா, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல், பெரிய ஹாஸ்பிட்டல். அது போய் வந்தேன். அங்கே என்ன நினச்சின்னு சொல்கிறேன். முக்கியமான அப்டேட்டும் இருக்குது. ஓகே, ஸோ அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய். ஸோ எங்கள் ஹாஸ்பிட்டல்லேருந்து அப்படியே கிளம்பி நாங்கள் வேறு ஹாஸ்பிட்டல் போகிறோம். கிங் அப்துல் அஜீஸ் ஹாஸ்பிட்டல் ஒன்று இருக்குது ஜித்தாவில், பெரிய கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல். ஸோ எங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்புறோம். நானும் என் ஃப்ரெண்டும் கிளம்புறோம். அங்கே எங்கள் எக்ஸ்ரேயில் வந்து ஒரு மிஷினோட பார்ட்ஸ் ஒன்று இருக்குது. அதை போய் கொடுத்துட்டு ஒரு ஃபைலை கொடுத்துட்டு அங்கேருந்து ஒரு ஃபைலை வாங்கிட்டு வரணும். அதுதான் வேலை எங்களுக்கு. போய் கொடுத்துட்டு நேற்று ஒரு வேலை, அந்தோட கண்டினியூஷன் தான் இது. ஸோ கிளம்புறோம். எங்கள் ஹாஸ்பிட்டல் வெளியே கிளம்பியாச்சு. ஸோ டிரைவர், நானும் என் ஃப்ரெண்டும் கிளம்புறோம். ஸோ இதுதான் அல் ஜமியா பிளாசா. எங்கள் பக்கத்துலேயே, ஹாஸ்பிட்டல் பக்கத்துலேயே ஒரு பிளாசா இருக்குது. அங்கே தேட்டர் இருக்குது, மாலு எல்லாமே இருக்கும். டைம் பாஸ் இருக்கும்போது அங்கே போவோம். ஸோ வண்டி எடுத்து கிளம்புறோம். என்னை வீடியோ எடுக்காரா சொல்லிட்டு நான் வேணால் சொல்கிறேன். நான் கொஞ்சம் கூச்ச டைப்னால எடுக்க வேணாம் சொல்லிட்டேன். ஸோ வண்டி போகுது, வேகமாக போகுது. அவர் தான் நம்ம டிரைவர். அன்றைக்கி ஒரு டிரைவர் பார்த்தோம்ல, அவர் இன்றைக்கி வரல. இவர் இன்னொரு டிரைவர் இவர். ஸோ வண்டி அதிவேக ஸ்பீடில் ஓட்டிகிட்டு போகிறாரு. பாருங்க, மணி வந்து இப்போ கரெக்டாக மணி 9:30 மணி. கூட்டம் இல்லை, வெயில், செம வெயில் தான் தெரியுமே சவுதி அரேபியா வெயில் எப்படின்னு. ஸோ வெயில் வச்சு தள்ளுது. அந்த பக்கம் ரோடு பக்கம் காலியாக இருக்கும். ஸோ வண்டி போகுது, ஸ்பீடாக போயிட்டுருக்கு. ஏன் அந்த பக்கம் காலினா, நீங்கள் சொன்னல, கிரவுண்டு எல்லாம் பில்டிங்லாம் இடிச்சிட்டாங்க உட்காந்து. ஸோ வந்து ஒரு டிராஃபிக்கில் நிற்கிது. நம்ம ஊரில் தேனாம்பேட்டை, சைதாப்பேட்டை போர்டு போட்டிருக்க மாதிரி இங்கே சில போர்டு அந்த ஒரு பாஷையில் போட்டிருக்கு. ஏதோ பேர் போட்டிருக்கு தெரியல. ஸோ வண்டி திருப்பி ஸ்பீட் எடுத்து வண்டி கிளம்புது. ஏன் சைட்லாம் பில்டிங்கே இல்லை நீங்கள் எதிர்பார்த்திங்கன்னா, பில்டிங் இருந்துச்சு, எல்லாத்தையும் உடச்சிட்டாங்க. உடச்சி தரமட்டமைக்கு அங்கே பில்டிங் இருக்கிற மாதிரி தெரிலப்பாங்க. வெறும் கிரவுண்டு மாதிரி தான் தெரியும். ஏன்னா இங்கெல்லாம் புது பில்டிங் வரப்போகுது. 2030 விஷன் கோசம் ஊரே வந்து பழைய பில்டிங்கெல்லாம் இடித்து புதுசாக கட்டுறாங்க. அதுக்கோசம் எல்லாத்தையும் இடித்து தள்ளி க்ளீன் பண்ணுறாங்க. ஆனால் இடிக்குதுன்னு தெரியாது, அது க்ளீன் அவ்வளோ ஸ்பீடாக நடக்கும் வேலை. அது வச்சு கிரவுண்ட் ஆகிட்டாங்க. ஸோ வண்டி கொஞ்சம் அந்த ரவுண்டான டிராஃபிக் ஆகுது. ஸோ வண்டி போகிறாங்க. வெயில் தான் தாங்கல. ஸோ இந்த வண்டியில் ஏசினால பிரச்சனை இல்லை, ஆனால் வெயிலில் வேலை செய்யணும் ரொம்ப கஷ்டம் இல்லை. ஸோ வண்டி போகுது. அப்படியே வந்து உள்பக்கமாக ஒரு இடத்துல போயிட்டு அப்படியே யூட்டர்ன் போட்டு திரும்பி போகும். ஓகே தான். ஸோ இது வந்து ஸ்டாஃப் குவார்ட்டர்ஸு. இது வந்து அந்த டாக்டர்ஸோ இல்லைன்னா நர்ஸு யாரெல்லாம் வேலை செய்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து குவார்ட்டர்ஸ். இந்த ஏரியா வந்து அந்த குவார்ட்டர்ஸ்குள்ளே வண்டி வந்து எனக்காக தான் எடுத்துகிட்டு வந்தான் டிரைவர். இது கொஞ்சம் வீடியோ எடுத்துக்கோ சொல்லிட்டு. ஸோ அந்த வீடியோ எடிட்டில் ஃபஸ்ட்டு வந்துச்சு போல். ஸோ அப்புறம் திருப்பி வேறு ரூட்டை பிடிச்சி திருப்பி வெளி பக்கமாக வருது. இது ஒரு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல். இது ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் இங்கே ஒன்று இருக்குது. இங்கேயும் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலும் இருக்குது. ஒரு 100ல் 2 3 அவள் தான். கிங் அப்துல்லா மெடிக்கல் சிட்டி தெரியுதுங்களா போர்டு மேலே. ஸோ லெஃப்ட் சைடில் தெரியுது தான் இந்த ஹாஸ்பிட்டலோட காம்பவுண்ட் ஸ்டார்ட் ஆகுது. பெருசு. ஸோ நம்ம எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டி எவ்வளோ பெருசு இருக்கும், அந்த மாதிரி பெருசு வச்சுக்கோங்களேன். பெருசு உள்ள கடல் மாதிரி இருக்கும் உள்ள. ஸோ போயிட்டு அப்படியே இன்னொரு பக்கம் கேட்டில் நுழைஞ்சி இன்னொரு பக்கம் கேட் வழியே இப்படி வந்து தான் அந்த என்ட்ரிக்குள்ளே போகுது. ஏன்னா ஃப்ரெண்டில் போனாங்க, டிராஃபிக்காக இருக்கும் கொஞ்சம் போல். அந்த வண்டி எப்படியோ ஓட்டுறான் வந்து. சரி, இல்லை எனக்காக தான் ஓட்டுறானா என்னன்னு தெரில. சுற்றி ஓட்டுறானத்தில் இதோ இருக்குது அப்துல்லா ஹாஸ்பிட்டல், கிங் அப்துல் அஜீஸ் ஹாஸ்பிட்டல். அப்படியே வண்டி உள்ளே போகுது. அப்படியே உள்ளது அப்துல்லா ஹாஸ்பிட்டலே பார்த்தா சூப்பராக பாருங்கள். இந்த பேட்ரி கார் வேறு இருக்குது. கற்றுங்க இங்கே பாருங்க, பேஷண்ட் எல்லாம் நிற்கிறாங்க. அந்த ஊர் பேஷண்ட்டுங்களா எல்லாம் பர்தா போட்டுக்கிட்டு. அங்கேயும் வந்து ஒரு இது இருக்குது, உட்காந்து ரெஸ்ட்டு வெயிட்டிங் ஏரியா. எல்லாம் வெயிட் பண்ணி உட்காந்துக்கிட்டு. சரி, நம்ம அப்படியே உள்ளே நுழைஞ்சி நம்ம டிபார்ட்மெண்ட் தேடி போயிட்டுருக்கேன். சரி, இவர் தான் கிங்கு. அப்படியேப்பா ஹோட்டல், ஹாஸ்பிட்டல் பாருங்கள், ஹோட்டல் மாதிரி கெடுக்குது போங்க. லைட் வச்சு செம்மையாக இல்லை. சரி, கடற்கரை வேலையை முடிச்சுனா சீக்கிரம் வந்துடலாம். அப்படி கொஞ்சம் வீடியோ ஷூட் பண்ணிக்கலாம் சொல்லிட்டு அப்படியே வந்துச்சு. நம்ம டிபார்ட்மெண்ட் வந்துச்சு பாருங்கள். எக்ஸ்ரே டிபார்ட்மெண்ட், லேபு எல்லாம் இந்த பக்கம் தான். ஸோ அப்படியே போகிறோம்.
போயிட்டு எக்ஸ்ட்ரெயின் போர்டு போட்டிருக்கு, அதுக்குள்ளே தான் நுழைவேன். ஆனால் அதுக்குள்ளே ரெடால்ஸுக்குள்ளே நுழைஞ்சிட்டு அதுக்குள்ளே பிரச்சனை நினைக்காதீங்க. எடிஷன் எடிட்டில் மாறிச்சு கொஞ்சம். டிபார்ட்மெண்ட் வெளி தான் இதோ இருக்குது மிஷின். இந்த மிஷினுக்கு தான் அந்த ஒரு நம்பரும் ஃபைலும் ஒரு பார்கோடு எட்டு வந்து தரணும். அந்த பார்கோடு குத்தாச்சு, மிஷினை பார்த்தாச்சு. இந்த ஒரு ஃபோட்டோ பிடிச்சி எடுத்துகிட்டு போய் காட்டணும். பார்கோடு அதுக்கு ஒரு பார்கோட் கோடுக்கு குத்தாச்சு. ஸோ அங்கேருந்து நான் கிளம்பி வெளியே வந்து பார்க்குறேன், வந்து கார்டனை பார்க்குறேன். கார்டன் பார்க்க எவ்வளோ சூப்பராக இருக்குது. நம்ம ஊரில் இருக்க ஹாஸ்பிட்டலில் எப்படி கார்டன் பார்க்க முடியுதா? எங்கே பார்க்க முடியுது? நம்ம ஊரில் அவ்வளோ ஃபெசிலிட்டி இருந்தால் கார்டன் ரெடி பண்ண முடியுங்க. எல்லாம் எக்ஸ்போர்ட் தான், ஆனால் பக்கம் ரெடி பண்ணுறாங்க. ஸோ அங்கேருந்து கிளம்பிட்டேன் நான் வண்டியில் பொறுமையாக கிளம்புறேன். அப்படியே பார்த்துட்டு டைம் வந்து 11:45 ஆயிடுச்சு. அங்கேருந்து ஒரு 9:30 மணிக்கு கிளம்புனேன். இப்போ மணி 11:30 ஆயிடுச்சு, 11:45 கிட்டே ஆயிடுச்சு. ஸோ ஒரே காரணம் தான், அது இதுலேருந்து நுழைஞ்சி வெளியே வரதே போதுமான நேரம், மெயின் கேட் வழியாக வெளியே வரதுக்குள்ளே. அதனால அவன் வரும்போது அப்படி சுற்றி கூப்பிட்டு வந்தான். இதுக்குள்ளே நுழைஞ்சி வெளியே வரது போதுமான நேரம். எங்கே போனோம் கிரவுண்டு சொன்னோம்மா, எவ்வளோ காலியாக கிடக்குது. இங்கெல்லாம் ஃப்யூச்சரில் பில்டிங் வரைய போகுது. எல்லாம் தரமட்டமாகிட்டாங்க, எல்லாம் உடச்சி தரமட்டமாக ஆக்கி ரெடி பண்ணி கார்டன் அப்போ அப்படியே போகுது வண்டி. மெயின் ஏரியாவுக்கு வந்துச்சு கிட்டத்தட்ட. ஸோ வண்டியோட அந்த டிரைவருக்கு வந்து ஜாலி வேலை. அவருக்கு டெய்லி தான் வேலை. அவருக்கு யார்னாட்டி சொன்னாங்கன்னா மற்றபடி அவருக்கு வேலையே கிடையாது. டிரைவருக்கு வந்து யாருனா சொன்னாங்கன்னா அவர் ரொம்ப சந்தோஷமாக வெளியே போகலாம் இல்லைன்னா அவர் சும்மா தான் உட்காந்துப்பார், வண்டிக்குள்ளே உட்காந்து தூங்குவார், இல்லைங்கண்ணா போவார். நம்ம டிரைவர் மாதிரியே தான், வேறு என்ன இப்போ வந்து. ஸோ வண்டி அப்படியே போயிட்டு இன்னும் கொஞ்ச நேரத்தில் நாங்கள் எங்கள் ஹாஸ்பிட்டலில் ரீச் ஆகிடுவோம். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் போடுங்க. அதேமாதிரி முக்கியமான விஷயம் என்னென்னா, இங்கே வேக்கன்சி ரொம்ப இருக்குது. விசாரித்து பார்த்தேன், பேராமெடிக்கல் ஸ்டாஃபுக்கு எல்லாருக்கும் வேக்கன்சி இருக்குது. ஸோ நம்ம இந்தியாவிலேருந்து நம்ம வரவங்க எல்லாருக்கும் இங்கே கண்டிப்பாக வேக்கன்சி இங்கேயும் கிடைக்கும். இந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலும் கிடைக்க சான்சஸ் இருக்குது. ஓகே, ஸோ நானும் வந்து எங்கள் ஹாஸ்பிட்டலுக்குள்ளே வந்துட்டேன். எங்கள் ஹாஸ்பிட்டலில் வந்தாச்சு. ஸோ எல்லோரும் நர்சிங், ரேடியாலஜி, லேபு, ஓடி டெக்னீஷியன், கேட் லேபு எல்லோருக்கும் அப்ளை பண்ணுங்கள். ஜாப் ரொம்ப இருக்குது, வேக்கன்சி ரொம்ப இருக்குது. ஓகே, சவுதிக்கு வரலாம், நம்பி வரலாம். ஓகே, பாய், டேக் கேர்.